குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல 15வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் அடுக்கி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீடு கட்டி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. இதுதாங்க அந்த பாடல். மூக்கினால் அரும்புகளை எடுத்து ஆறாக அடுக்கி நாக்கினால் வலைபரப்பி நாற்சதுரமாக வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே முக்காலியை காணாமல் முழுதும் தவிக்கிறேன் அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்காருங்க. இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும் அப்படின்னா பிராணாயாமம் செய்யறத தான் மூக்கால் அரும்பெடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூலாதாரத்தில் உருவாகும் குண்டலினி 6 ஆதார கமலங்களில் ஏறி செல்வதை மூவிரண்டாய் தானடுக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்டை காலத்துல ஹடயோகிகள் அப்படின்னு ஒரு சாரார் வாழ்ந்தாங்க. நெடுங்காலம் இந்த உடம்பை வலிமையோடும் இளமையோடும் வைத்திருப்பது அவங்களுடைய தலையாய நோக்கமா இருந்துச்சு. நெடுங்காலம் அப்படின்னா சில 1000 ஆண்டுகளுக்கும் முன்னாடிங்க. ஹடம் அப்படிங்கிற சொல்லுக்கு பிடிவாதம் அப்படின்னு பொருள். இந்த பையன் அடங்காம அடம் பண்றான் அப்படின்னு மக்கள் சொல்றத கவனிச்சிருப்போம். இந்த ஹட யோகிகள் ஒரு வகை மூச்சு பந்தனத்தை அனுசரிச்சு வந்தாங்க. அண்ணாக்கு யோகம் அப்படின்னும் அதுக்கு பேர் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லி இருக்காரு, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாயோட உள்பகுதியில தொண்டை பகுதியில உண்ணாக்கு அப்படின்னு ஒரு சின்ன உறுப்பு தொங்கிட்டு இருக்கும். உள் பிளஸ் நாக்கு உண்ணாக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த உண்ணாக்குக்கு பின்னாடி ஒரு சுண்டு விரல் நுனி அளவுக்கு சின்ன துவாரம் மேல் நோக்கி போகும். நம்ம சாப்பிடும்போது சில சமயங்கள்ல புறையேறிடுச்சுன்னா தண்ணீர், சாப்பாட்டு பருக்கை இதெல்லாமே இதன் வழியா மேல போயிடும். தண்ணீர் குடிக்கும் போதும் கொஞ்சம் குனிந்தபடி தண்ணி குடிச்சோம்னா தண்ணீர் இந்த உண்ணாக்கு மேல்புறை வழியா மூக்கு வழியா வந்துடும். இதுக்கு காரணம் உண்ணாக்கு புறையும் நாசியும் ஒரே இடத்தில் கலந்து ரெண்டும் ஒன்னா இணையுதுங்க. ஜல நேர்த்தி அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு. ஒரு வாயகன்ற பாத்திரத்துல தண்ணீரை எடுத்துக்கிட்டு அல்லது கிணறு, குளம், ஆறு இந்த மாதிரி நீர் பரப்புல முகத்தை கொஞ்சம் கவிழ்த்து ஒரு நாசி துளையை விரலால் மூடிட்டு இன்னொரு நாசி துளை வழியா தண்ணீரை மூக்கால் உள்ளே உறிஞ்சிருதுங்க. தண்ணீர் நாசி துளை வழியா மேலேறி அண்ணாக்கு துளை வழியா வாய்க்குள்ளேயே வந்துடும். வாயில் வந்த நீரை துப்பிடுவாங்க. இப்படி இன்னொரு நாசி துளை வழியா முன் போலவே தண்ணீரை உறிஞ்சி வாய் வழியா துப்பிடுவாங்க. இதுக்கு தாங்க ஜல நேர்த்தின்னு பேரு. இப்போதைக்கு இந்த சின்ன விளக்கம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி மூக்கால் உறிஞ்சின தண்ணீர் வாய் வழியே வருவதற்கும் உண்ணும் போது புரைக்கு ஏறுவதற்கும் காரணம் மூக்கின் மேல் பகுதியும் உண்ணாக்கு மேற்புறையும் ஒன்றாக இணையறதுதான். இந்த இடம் ஏறத்தாழ புருவ மத்தியில சேரும். அதிகம் சேதமாகாத மண்டையோட்டில் ஒரு காது வழியே ஒரு நீண்ட குச்சியை உள்ளே செலுத்தினால் அந்த குச்சி உண்ணாக்கு மேற்புறையை ஊடுருவி மறுகாது வழியே வெளியே வரும். ஓகே, இது வரைக்கும் போதும். இனி ஹடயோகிகள் செய்யக்கூடிய சுவாச பந்தனத்துக்கு போலாம். நெஞ்சு நிறைய காற்றை கும்பகம் செய்யணும். உள்ளே இழுத்த காற்றை வெளியில விடாம நாக்கை வாய்க்குள்ளாக சுருட்டி மடக்கி உண்ணாக்கு மேல்புறையில் நுனிநாக்கை நுழைத்து அடைக்கணும். வாய் மூடி இருப்பதாலும் மூக்கின் அடிப்பகுதி துவாரமும் நாக்கால் அடைக்கப்பட்டு விட்டதாலும் உள்ளே கும்பகம் செய்யப்பட்ட காற்று வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ வெளியே வராது. இப்படியே நெடுநேரம் இருந்து பழக வேண்டும். காலப்போக்கில் சுவாசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. இந்த சுவாச பந்தனம் ஹடயோகிகளுடைய மிகச்சிறந்த சாதனைங்க. இதைத்தான் நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீடு கட்டி அப்படின்னு அழுகணி சித்தர் பாடியிருக்காரு. இந்த பந்தன நிலையில் மனம் சூன்யத்தில் லயிப்பதாக சொல்லப்படுதுங்க. இப்படி மறந்திருக்கும் போது இடை பிங்களை சுஷும்னாவின் இயக்கங்கள் ஸ்தம்பிக்கும். மனம் உணர்வற்று போகும். இது விளங்குறக்கு தான் மூக்காலை காணாமல் முழுதும் தவிக்கிறண்டி அப்படின்னு பாடியிருக்காரு. இங்க முக்கால் அப்படிங்கிறது செய்யுள் எதிகை நலத்துக்காக மூக்கால் அப்படின்னு பாடியிருக்காரு. மற்றபடி பாட்டும் பொருளும் வேற லெவல்ல இருக்குல்லங்க. மீண்டும் 16வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.